ஐயனார் துணியில கார்த்திகா வந்து சேரன் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க கல்யாண வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா சேரனோட வீட்டை கட்டுறாங்க. நிலா வந்து பாத்தீங்களா வீடு க்ளீன் பண்ணணும் எவ்வளவு அழகா இருக்கு. இதுதான் சொல்றது காலையில இருந்து ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சு கடை முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நிலா சொல்றாங்க சேரன் கிட்ட அண்ணன் வீட்டுக்கு வந்து ஒரு பொருளா வாங்கணும். என்ன மாதிரி எல்லா பொண்ணுங்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு தேவையான சோஃபா செட் எல்லாமே ஷேர் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நடேசன பாரு அவர் வந்து கேட்கிறாரு. உடனே நிலா சொல்றாங்க நீங்க தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு. நான் ஏன் பண்ண என்ன பண்ண முடியாது அவனுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டு வராங்க அவங்களே பண்ணிட்டு அப்படின்னு. சரி ஓகே நீங்க எதுவும் பண்ண வேணாம் அதே நீங்க கிட்ட பேசவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்கமா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா அதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் கொடுக்குறேன் நீங்க பேசாமலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க சிட்டு உள்ள போறாங்க. உடனே சேரன் சொல்றாரு பாத்தியா நிலா எப்படி எல்லாம் வேலை வாங்கணும் அப்படி வேலை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அதோட அடுத்த சீன் என்ன பாத்தீங்கன்னா கார்த்திகாவையும் சேரனையும் காட்டுறாங்க. சேரன் வந்து கேட்கறாங்க எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. கோயிலுக்கு போறோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பாச்சு எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கும் வீட்டுக்கு என்னதான் நேரம் தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கல்யாண வாழ்க்கை நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்க வந்து அவங்க மாமனார் குடும்பப்படுத்துறாங்க. ஒரு வாரம் தான் நல்லா இருந்தாங்க. அவங்களுக்கு ஊரை சுத்தி கடன் இருக்கு. அவங்களுக்கு சொந்த வீடே கிடையாது. அந்த கடன் அடைக்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்னோட நகை எங்கிட்ட வாங்குற வரைக்கும் எங்கிட்ட கரெக்டா இருந்தாங்க. நகை வாங்கிட்ட பிறகு இந்த மாதிரி வந்து என்ன ஏமாத்துறாங்க. நானே டைவர்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக அவங்க இல்லாத பொழுதெல்லாம் என் மேல சொல்லி அவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க. எனக்கு போதும் முடியல மாமா நானும் அவர் தேடி பார்த்தா அவர் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்பாவும் போயிட்டு எவ்வளவு பேசி பார்த்தாரு எதுக்குமே வேலைக்கு அவளை என்ன பண்றதுன்னு தெரியல. அதோட அப்பா என்ன சொல்லிட்டாரு நீ இனிமே இங்கே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டாரு. என் வாழ்க்கையில தான் நடந்தது அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சேரனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அதோட அவங்க கோயிலுக்கு போயிறாங்க. சேரன் அதை பத்தி யோசிச்சுட்டு அவரோட சைட்டுக்கு போயிறாரு. அடுத்த சீன் என்ன வந்து பாத்தீங்கன்னா வானதி வந்து மெடிக்கல் ஷாப் எடுக்கிறாங்க. அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக வந்துடுறாங்க. வந்த பிறகு பாண்டி சொல்றாங்க இனிமே வானதி வந்து நீ ஓனர் ஆயிட்ட நீ பொறுப்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே உன்னாதான் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க. கட்டிப்பிடிச்சு அதோட என்ன சொல்றாங்க நாளைக்கு ஒரு இனாகிரேஷன் மாதிரி வைக்கலாம் ஸ்நாக்ஸ் டீ மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு தெரிஞ்சவங்க மட்டும் கூப்பிட்டு ஒரு கடத்திரப்பட மாதிரி பண்ணலாமா பாண்டி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல என்ன இருக்கு இது ஒரு சின்ன ஆசை இதுக்கு என்கிட்ட கேட்கற தாராளமா பண்ணலாம் அசத்தில விட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா பல்லவனை கட்டுறாங்க. பல்லவன் வந்து அண்ணி நான் போய் ஐஸ் வைன் வர அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்து சேரன் வராரு. சோழன் வீட்டுல மணி உள்ளதான இருக்காம ஆமா எனக்கு ஐஸ் வைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதோட அவர் போயிடுறாரு. அப்புறமேட்டு நிலா கிட்ட வந்து பேசுறாரு. அந்த சீன் நாளைக்கு தான் கட்டுறாங்க. என்ன கட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலா கிட்ட வந்து நிலா நம்ம எங்கேயும் வெளியில போலாமா ஞாபகமா இருக்கு அப்படின்னு. ஆமா சொல்ல நானே கேட்கணும்னு நினைச்சேன் அனிமல் கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதோட நாளைக்கு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது கார்த்திகா வாழ்க்கையில சேரன் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றது நமக்கு அக்கம் எபிசோட்ஸ்ல தெரியும். இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.